ஹை எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று நைட் 7 மணிக்கு வந்து சிவகார்த்திகேயனோட மதராசி ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. இது என் ஊர் சார், நானும் கூட நிற்பேன். இதை வந்து ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேஜ் ஆஃப் சிவகார்த்திகேயன் சொல்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஃபாஸ்ட் கட்ஸான ட்ரெய்லரு, அவ்வளோ ஆக்ஷன் பிளாக்கான சீனு, சில சீன்ஸ் எல்லாம் வந்து விஷுவல்ஸ் சூப்பராக இருக்குது. Getting into Tamil Nadu is not easy. அதுபோக வந்து இந்த படத்தில் வித்யுத் ஜம்மால், பிஜு மேனன், விக்ராந்த், அதுக்கப்புறமேட்டு ருக்மணி வசந்த் அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து ஸ்டண்ட் சீன் தான் வந்து ஹைலைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த பாம் பிளாஸ்ட் ஆகிற சீன்லாம் வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட விஷுவல்ஸும் நல்லா இருந்துச்சு. அதுபோக விஜய் ஜம்மாலோட ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனோட ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், அது ரெண்டுமே வந்து செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில். அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லரில் வந்து விஜய் ஜம்மால் சொன்ன டைலாக் வந்து சூப்பராக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, துப்பாக்கி யார் கையில் வேணா இருக்கலாம், வில்லன் இங்கே நான் தாண்டா அப்படின்றத வந்து சொல்லியிருந்தேன். துப்பாக்கி அவன் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தாண்டா. இது வந்து விஜய் அண்ணா கையில் வந்து சிவகார்த்திகேயன் துப்பாக்கி வாங்கினதை சொல்கிற மாதிரியே ஒரு சீனாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து விஜய் அண்ணாக்கு வந்து துப்பாக்கிலையும் கத்திலையும் வந்து ஃபேமஸான டைலாக் ஏஆர் முருகதாஸ் வச்சாரோ, ஐ எம் வெயிட்டிங்ன்ற டைலாக் எவ்வளோ பீக் அடிச்சிச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இதில் ஒரு இன்டர்வல் பிளாக்கு வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு டைலாக் வச்சிருக்காரு ஏஆர் முருகதாஸ். அது என்ன டைலாக்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சா தொடரா பார்க்கலாம் அப்படின்ற டைலாக். இதுதான் கண்டிப்பாக இன்டர்வல் பிளாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா தொடரா. அதே மாதிரி ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் 5 வருஷம் கழித்து வரப்போகிற படம் இது தமிழில். அது மட்டும் இல்லாமல் அனிருத் வழக்கம் போல் வந்து சிவகார்த்திகேயனுக்கு பிளாக் பஸ்டரான ஒரு ஆல்பமை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லரில் வந்து பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி விஷுவல்ஸு, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை வந்து சிவகார்த்திகேயனுக்கு அமரனுக்கு அப்புறம் இது ஒரு பிளாக் பஸ்டர் அமைதான்றதை வந்து செப்டம்பர் 5 வெயிட் பண்ணி பார்ப்போம். மொத்தத்தில் ட்ரெய்லர் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு எங்கேஜிங்காக இருக்குது. ஏஆர் முருகதாஸ் எப்படி பண்ணியிருக்கான்றதை வந்து வெயிட் பண்ணி செப்டம்பர் 5ஆம் தேதி தியேட்டரில் பார்க்கலாம். ஸ்டூடியோவில் பார்ப்போம். ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.